வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. 2 வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட துயரகரமான கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு அவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தியதால் கூட்டத்தொடர் சோகமாக தொடங்கியது. ஜூன் 21 அன்று காலமான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. அமுல் கந்தசாமியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சட்டமன்ற சபாநாயகர் எம். அப்பாவு நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார். அவரது மறைவுக்கு சபாநாயகர் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தார். மேலும் பொது வாழ்க்கைக்கும் சட்டமன்ற பணிகளுக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றிய சபாநாயகர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து வந்ததாகவும் குறிப்பிட்டார். துயரமடைந்த குடும்பத்தினரையும் காயமடைந்தவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தேவையான மருத்துவ உதவி வழங்கப்படுவதை உறுதி செய்தார். காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் அறிவித்தார். நெருக்கடியின் போது அரசின் இரக்கம் மற்றும் விரைவான பதிலை வலியுறுத்தி சபாநாயகர் இந்த உடனடி நடவடிக்கைகளை பாராட்டினார். கரூர் துயர சம்பவத்தை தவிர நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் எல்.ஏ. கணேசன், கேரள முன்னாள் முதல்வர் வே.எஸ். அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஷிபு சோரன், சிபிஐ முன்னாள் பொதுச் செயலாளர் சுதர் ரெட்டி, ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானங்களையும் சபாநாயகர் முன்மொழிந்தார். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். நடப்பு நிதியாண்டிற்கான துணை மதிப்பீடுகளை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு புதன்கிழமை தாக்கல் செய்யவுள்ள நிலையில் கூட்டத்தொடர் தொடரும். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் குறுகிய கால குளிர்கால கூட்டத்தொடர் அக்டோபர் 17ஆம் தேதி முடிவடைய உள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.